யாரம்மா அரசாங்கத்துல தாதி பாப்பா
பங்குனி மாதம் முள்ளைய தந்தா பச்சை போடவைய தந்தா பங்குனி மாதம் முள்ளைய தந்தா பங்குனி மாதம் முள்ளைய தந்தா பங்குனி மாதம் முள்ளைய தந்தா பெருமானாயம்மா ஓடினா ஒப்ப வீடு அறுவடை வாங்கிட்டு வரோம் உள்ள வந்து பச்சை ஆசுக்கடா பச்சை உடம்புல பச்சை கொச்சு வாங்கிட்டு என்னம்மா இடிக்குது சிரிக்கிறதையா அது அவர் இடிக்குது அவன் சிரிப்பா அடக்கமில்ல நீதான் புள்ள மக்களடி சக்காத்து ஓய்வா மிச்சத்து கூட சக்காத்து நானும் புள்ள கச்சம் வந்தா சக்கத்தோம் பஸ் ஸ்டாண்ட்ல நல்ல விட வந்து ஃபுல்லா இறங்குனது யார ஒரு கை வைக்க கைத சூடு கைதா சொல்லு சின்னமா எனக்கும் ரொம்ப கலகடம் தான் உடம்புலாம் மாதிரியா இருக்குது இன்னைக்கு பின்ன சொல்றியா கல்யாணம் செய்து உங்க சித்தப்பார தாலி கட்டிட்டு வந்தேன் அவர் ஒண்ணு கட்டினாரா நீ அவரை கட்டின என்னதான் அவர் கட்டினாரு அதான் நான் கேக்குறேன் 3வது மாசம் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு 3வது மாசத்துலவா ஏடா ஒரு ஒண்ணு புண்ணியம் இல்லாத ஆளா தம்பி நம்ம ஊர்ல சித்திரை மாசத்துல போட்டு சித்திரை மாசம் தேர் திருநா போட்டு தம்பி உங்க ஊர்லதான் திருநா நீ முத விட்டு சிறப்பச்சு தருமகத்தை போட்டாச்சே தட்டி தூக்கிட்டு போனா ஆமா அந்த ஊருக்கே வித்தாட்டு தான் பேச்சு என் தாம்பரத்தை கொண்டு வச்சேன்னா பூச்சாலி எப்படியா மணில எத்தச்சோட மணி மச்சு மணி இருக்குது நாக்கு எம்பிட்டு பார்த்தா 3 இருக்குது கீழே உட்கார மணி பொத்துன்னு வீத்து என்னடா செட்டியார் மணியா சத்தம் எப்படி கேட்குமான்னு பார்த்தா தம்பி திருநா போட்டு தம்பி ஆமா கூத்து வச்சானுவோ நாங்க ஆப்பள நிக்கிறோம் நீ வாங்கிட்டதுக்கு துணிமணி எதுக்குடி கூத்து வச்சேன்னா கூத்துனா உருக்கமா பாப்பேன் ஒன்னு அடிச்சுக்க முடியாத கூத்துனா முன்னாலதானே கூத்துன்னு என் பாய கொண்டு போட்டு வந்துட்டா எங்க என்னத்த கொண்டு முன்ன எங்க போட்ட எனக்கு கூத்து பாக்குற இடத்துல ஏர்ல கொண்டு போடுறாங்க இடம் பிடிக்கிற இடம் முடிச்சு கூத்து பாக்குறேன் கூத்து அப்படியே கொம்பாடி குப்பம் செட்டம் தம்பி சூப்பரா ஆண்டானுவா இந்த கூத்து பார்த்தா அசதி முன்னாலே குத்திக்கிட்ட நீனு கவர்மெண்ட்ல நம்மளுக்கு 10 ரூபாய் ஆடு கொடுத்தாங்க அவங்க ஜெயலலிதாமா கொடுத்தாங்க ஆடு குண்டாடு சொல்றா 4 கூட்டி போடுதான் அது அந்த ஆடு 10 ரூபாய் இருந்துச்சு என் பெரிய மோனை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஓடிக்கிட்டு போ கூத்து பார்த்தா அசதி நான் படுக்கிறேன் ராம்படி விடாத பார்த்தால அவன் என்ன சொன்னா ஒன்னாட்ட நான் பயல கூட கொதிக்கிட்டு விசில் அடிச்சுட்டு பார்த்தேன் நீ ஓட்டிக்கிட்டு போமா வாயில அதை செய்வன சும்மா கிடக்க முடியாது உன் வீட்டுக்காரனை சொல்ல வேண்டியதானே அவன் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டான் ஓ ஆமா உங்க கேள்வி பதில ஒரு கேள்வி கேட்டான் மாமி அதை சொன்னேன் எப்படி சொன்ன நீங்க ஒரு நாளைக்கு ஓட்டுறேன் அவன் என்ன சொல்றான் நாட்டுக்காட்டுக்கு மண்ணு ஆழ்வாரை விட்டு ஏற்றி விட்டு போயிடுவான் ஆழ்வாட்டு முடியாது போட்டு நிற்கும் நீ ஓட்டுங்கிறானா
அவன் நம்மள திட்டுறாளேன்னுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். தினம் குளிச்சுட்டு உள்பாவடை கட்டுவோம் தம்பி. அன்னைக்குன்னு உள்பாவடை கட்டாத போயிட்டாயா? உள்பாவை கட்டாத வெறும் சும்மா புடவை மட்டும் கட்டிட்டு போ. அப்படி சொல்லி நான் ஒண்ணுமே கட்டாத போயிட்டேன். தம்பி கீழனூருக்கும் கம்மாபுரத்துக்கும் ஒரே பைபாஸ் ரோடு, மெயின் ரோடு. அட கார் பறக்குமா? அந்த இச்சில மரத்தை கீழே கொண்டு ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு உக்காந்தேன். இப்படி கீழே உக்காந்தா கீழே குழுங்காத்த அடிக்க எத்தனை மணி இருக்கும்? 12 1 மணி இருக்கும். கல்யாணம் குழுங்காத்த அடிக்க அடிக்க தூக்கம் வந்துருச்சு. அப்படியே மரத்துக்கு கீழே அப்படி சாஞ்சா தம்பி. கீழே படுத்து ஆடு தாவே பொறுக்குது தம்பி. அந்த நேரம் தம்பி இந்த மூக்கரை காத்து அடிச்சிருக்க மாட்டிருக்கு. ஆமா, உரும நேரத்துல தான் காத்து வரும். சொயிண்டு வர காத்து, சொயில் காத்துறா கேட்கறது வந்த காத்து தம்பி. இச்சிலி மரத்துக்குள்ள ஒரு சொயிட்டு இதுல கடந்து துணி தூக்கி மூஞ்சில போட்டு ஆளுதான் பொண்ணு கண்டு ஆசைப்படுறோம்னா இந்த காத்தும் மேல ஆசைப்பட்டு தம்பி. நான் கடந்தேன். இங்க இருந்து இப்படி போனவனு தெரியல, இங்க இருந்து இப்படி போனவனு தெரியல. சுத்திச்சா சும்மா தாண்டா கிடக்குறேன் பெரிய ஆட்டம். எனக்கு தூக்கம் தெரியல. மனம் உனக்கு தெரியல. கத்திரிக்காய் வைக்க வந்தவன், கருவடை வைக்க வந்தவன், புளிச்சக்கரை வைக்க வந்தவன், ஐசி வைக்க வந்தவன், வெறுங்காய் வைக்க வந்தவன், பூண்டு மிளச்சீரை வைக்க வந்தவன், ஒரு நெக்கி ப்ரீபேட வந்தவனோட 9 பேர் கணக்காக. அந்த சாட்டுக்கு அவரு தூங்கடவளுக்கு கத்திரிக்காய் வித்துவான், மிளகா வித்துவான், புளி வித்துவான். அவனு நீதான் தூக்கத்துல இருக்கிற. அவனு வந்தாலும் எப்படி கரெக்டா சொல்றேன், அப்படி ஊக்கமா கேள்றா கேக்குற கைத வந்தான கத்திரிக்காய் வித்து நக்கி. ஆமா, இச்சிலி மரத்துக்கு கடந்து என்ன பாத்துட்டான். அவன் வண்டி அங்காண்ட போல பிளேக்கு போட்டான்டா. அந்த வியாபாரி அந்த வயல போட்டான். தம்பி அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு கத்திரிக்காய் தலைமோட்டில் வச்சுட்டு போயிட்டான்டா. இல்ல உனக்கு அடிப்படை தெரியலையா? சும்மா தூங்குறேன்டா. நான் கூத்து பார்த்து எந்த நக்கி வந்தானா அவன் பாவங்க ஏன் தலைமோட்டை சுத்தி முட்டு வச்சுட்டான். அந்த கதையும் பண்ணி விட்டானுங்களா? ஒரு நக்கி வந்துருப்பானாட்டுக்கு பிபிஎல் ஓடி வந்துருப்பானாட்டு. சரி, அவன் ஓடி வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு பாத்துட்டானா? அவன் வேலையும் செஞ்சுக்கிட்டு அந்த ஓகட்ட போய் அவன் பிஏ பெயிண்ட் வச்சுட்டு போயிட்டான்டா. அப்புறம் அவன் பாவம் கைது மேல இந்த கருவாடு கத்திரிக்காய் மட்டும் பருப்பு வச்சு. ஆமா, பிஏ என்ன ஒண்ணும் பண்ண முடியாத. இப்ப 9 மாசம் 9 பேர் கணக்கு 9 மாசம் ஆகல. 9 10 90 மாசம் ஆக போகுது. போ ஒரு ஆளுக்கு 10 மாசம் 9 பேருக்கு 90 மாசம் இல்ல. ஆமா, ரெடியா இருக்குதுன்னு எப்ப வெளியே வருமோ தெரியாது. ராணியம்மா வந்திருக்குது. அதுகிட்ட இப்படி அடக்குடக்கமா நிக்காத, துணி கிணி சுட்டாத. போடா போட்ட நாய. இவன் கதையை சொன்னாக்க ராணியம்மா வராங்க. இந்த இடச்சுத்துற பக்கம் செரும்பாரு நாடகம் ஆடணும் கேட்டாங்களா?